ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் ஸ்டேட் போர்டில் எக்ஸாம்பிள் 7.23 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இதோட கொஷின் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் எழுதுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ப்ளீஸ் பை ஹார்ட் பண்ண வேண்டாம். ப்ரூவ் யூஸிங் த ரோல்ஸ் தியரம் யூஸ் பண்ணி தட் பிட்வீன் எனி டூ டிஸ்டிங்க்ட் ரியல் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். என்ன பாலினாமியல் கொடுத்துருக்காங்க? an x power n plus an minus 1 x power n minus 1 plus up to a1 x plus a0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. there is a zero of the polynomial அப்படின்னு கொடுத்துட்டு n an x power n minus 1 plus n minus 1 an minus 1 x power n minus 2 plus up to a1 கொடுத்துருக்காங்க. நான் இந்த கொஷினை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ரூவ் பை ரோல்ஸ் தியரம். என்ன ப்ரூவ் பண்ணும்? தட் பிட்வீன் எனி டூ டிஸ்டிங்க்ட் ரியல் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல், ஓகே, தேர் இஸ் அ ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். ஜீரோ ஆஃப் த பாலினாமியல்லாம் ஒன்றும் இல்லை, ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொண்டுட்டு வர்றது. ஓகே, இந்த இடத்துல ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா டூ டிஸ்டிங்க்ட் வேற வேற ரியல் நம்பர்ஸை நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது உங்களுக்கு லைக் அந்த ஃபுல் பாலினாமியலுமே ஜீரோ ஆயிரும். ஓகேவா? இது வந்து ஈக்குவல் டு ஜீரோ. ஜீரோ ஆஃப் தி பாலினாமியல் வேற, ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியல்னா நம்ம சின்ன வயசுல வந்துட்டு பி ஆஃப் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு படிச்சிருப்போம்ல. லைக் இப்போ ஒன் அப்படிங்கிற ஒரு ரியல் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபுல் பாலினாமியலுமே ஜீரோன்னு ஆயிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பி ஆஃப் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்றது. ஸோ அதுதான் வந்துட்டு ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். ஓகேவா? ஸோ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ரெண்டு டிஸ்டிங்க்ட் ரியல் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் இருக்கும்போது அதுக்கு இடையில உங்களுக்கு வந்து ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஓகே, அந்த மாதிரியான பாலினாமியல் தான் இது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லணும். ஓகே, ஃபைன். ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்குற அந்த ஒரு பாலினாமியல் என்ன பண்ணலாம் அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதலாம். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு an x power n plus an minus 1 x power n minus 1 அப்படின்னு வரும். இங்கே வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது. ஓகேவா? n minus 1 அந்த மாதிரி வந்திருக்கும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஓகே, இந்த இடத்துல பிரிண்டிங் மிஸ்டேக் என்னென்னா எக்ஸ் பவர் n minus 1 அப்படின்னு வரும். ஓகே, சரி. கொஸ்டினில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா டூ டிஸ்டிங்க்ட் ரியல் ஜீரோஸ் அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸோ அதனால் நான் வந்து ரெண்டு டிஸ்டிங்க்ட் ஆல்ஃபா லெஸ் தென் பீட்டா, ஓகே, வேறு வேறு அப்படின்றத சொல்கிறதுக்காக ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா அப்படிலாம் போடணும். வேறு வேறுன்றத சொல்லுங்கிறதுக்காக ஆல்ஃபா லெஸ் தென் பீட்டா அப்படின்னு போடுறேன். பி டூ ரியல் ஜீரோஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். இது ரெண்டு, இந்த ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் சப்ஸ்டிடியூட் பண்ணால் எனக்கு அந்த ஃபுல் பாலினாமியலுமே ஜீரோன்னு ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுதான் பி டூ ரியல் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். அப்படின்னா என்ன அர்த்தம்? பி ஆஃப் ஆல்ஃபாவை சப்ஸ்டியூட் பண்ணால் ஜீரோன்னு வரும், பி ஆஃப் பீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணால் ஜீரோன்னு வரும். ஓகேவா? ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்க கண்டிஷன். அதுக்கப்புறம் என்னென்னா பேசிக்காக இது வந்துட்டு ஒரு பாலினாமியல்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக? ஸோ பாலினாமியல் அப்படின்னாலே உங்களுக்கு கண்டினியூஸாக இருக்கும். இப்போ வந்துட்டு ரெண்டு டூ ரியல் ஜீரோஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த லிமிட்ஸ்க்குள்ளே அது கண்டினியூவாக இருக்கும். பேசிக்காகவே பாலினாமியல்னாலே கண்டினியூஸாக தான் இருக்கும். ஸோ ஆல்ஃபா பீட்டா அப்படின்ற நம்ம ரோல்ஸ் தியரமோட கண்டிஷன் 3 கண்டிஷன் இருக்குல்ல. ஸோ அந்த கண்டிஷன் படி தான் நம்ம போக போகிறோம். கண்டினியூஸ்ன்னு சொல்லணும், டிஃப்ரென்ஷியபிள்னு சொல்லணும், அதுக்கப்புறம் பி ஆஃப் ஏ இக்குவல் டு பி ஆஃப் பி இக்குவல் டு ஒரே வேல்யூ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும்ல. ஸோ அதுபடி போகிறதுக்கு நமக்கு ஏற்கனவே தேர்ட் கண்டிஷன் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த ஜீரோ ஆஃப் த பாலினாமியல்னு சொன்னனால இந்த இடத்துல பேசிக்காகவே ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கண்டினியூஸாக தான் இருக்கும். க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆல்ஃபா கமா பீட்டா, அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியபிள் இன் ஓப்பன் இன்டர்வல் ஆல்ஃபா கமா பீட்டா. பேசிக்காக இந்த பாலினாமியலை நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். கரெக்டாக? அதனால அதுக்கு நம்ம ஓப்பன் இன்டர்வல் போட்டுக்கிறோம். ஓப்பன் இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல்னா க்ளோஸ்ட் இன்டர்வல்னா இந்த பாக்ஸ் மாதிரி வரும், ஓப்பன் இன்டர்வல்னா நமக்கு இந்த சும்மா கர்வ் மாதிரி வரும். ஓகேவா? அப்போ நமக்கு இந்த 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டதுனால ரோல்ஸ் தியரம் படி என்ன சொல்லலாம்? இது ரெண்டுத்துக்கும் இடையில இந்த ஆல்ஃபா பீட்டாக்கு இடையில எனக்கு ஒரு நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, அந்த பர்டிகுலர் நம்பர் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பி டேஷ் ஆஃப் காமா ஈக்குவல் டு 0. இதுதான் வந்துட்டு ரோல்ஸ் தியரம். ரோல்ஸ் தியரம் என்னென்னா இப்போ இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ அதனால் காமா பிலாங்ஸ் டு
ஏதோ ஒரு நம்பர் பிலாங்ஸ் டு ஆல்ஃபாக்கும் பீட்டாக்கும் இடையில இருக்கும். ஓகே, பி டேஷ் ஆஃப் காமா இஸ் ஈக்குவல் டு 0 சச் தட் பி டேஷ் ஆஃப் காமா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் இதுதான் வந்துட்டு பி ஆஃப் எக்ஸ். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் பி டேஷ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதுதான் வரும். ஏன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என் எக்ஸ் பவர் n - 1. ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பவரை முன்னாடி கொண்டுட்டு வந்துடணும், பவர்லேருந்து ஒன்று சப்ராக்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ n an எக்ஸ் பவர் n - 1 இந்த பவரை முன்னாடி கொண்டு வந்துடணும், இந்த பவரில் -1 பண்ணணும், அப்போ n - 2ன்னு வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே போகணும், பவரை முன்னாடி கொண்டு வந்துடணும், பவரில் ஒன்று மைனஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கடைசியில் கான்ஸ்டன்ட்டில் எனக்கு எக்ஸ் டேர்ம்ஸே இல்லை, கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஓகேவா? இப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு 1ன்னு வரும். ஏன்னா இப்போ எக்ஸ் பவர் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா முன்னாடி கொண்டு வரீங்க, அப்புறம் 1 - 1 ஆகிடும். இப்போ எக்ஸ் பவர் 0ன்னு ஆகிடும். எக்ஸ் பவர் 0ட வேல்யூ 1 தான், அதனால் வெறும் a1 மட்டும்தான் வரும். சரிங்களா? ஸோ அதனால் பி டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகும், விச் கம்ப்ளீட்ஸ் த ப்ரூஃப். ஏன்னா இப்போ இந்த இடத்துல என்ன வந்துருச்சு, பி டேஷ் ஆஃப் காமா இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது ரோல்ஸ் தியரம் படி. அப்போது பி டேஷ்ன்னு நம்ம கண்டுபிடிச்சது இதுதான், இதோட வேல்யூ ஈக்குவல் டு 0. அதுதானே நம்மளை ப்ரூஃப் பண்ண கேட்குறாங்க. நமக்கு ஏதாவது ஒரு 0 ஆஃப் த பாலினாமியல் எக்ஸிஸ்ட் ஆகணும். இங்கே பாருங்கள், அந்த பாலினாமியலே நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. அந்த பாலினாமியல் ஈக்குவல் டு 0 பை ரோல்ஸ் தியரம் படி நம்ம சொல்லியாச்சு. புரிஞ்சுதா? ஸோ த திங் இஸ், நம்ம வந்துட்டு பேசிக்காக நம்ம முதல்ல அந்த பாலினாமியல் எடுக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் 2 ஜீரோஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. அதுபடியும் பி ஆஃப் எக்ஸ் பேசிக்காகவே கண்டினியூஸாக இருக்கும். பாலினாமியல் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரோல்ஸ் தியரம் கான்செப்ட் படி ஒரு காமாங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகும் ஆல்ஃபாக்கும் பீட்டாக்கும் நடுவில். ஸோ அதில் நம்ம பி டேஷ் ஆஃப் காமா இஸ் ஈக்குவல் டு 0 நீங்கள் எப்படி படிப்பீங்கன்னா, C belongs to A, B, okay, where P dash of C is equal to 0. இப்படி படிப்பீங்க மற்ற சம்ஸ்லாம். ஸோ பேசிக்காக இந்த இடத்துல பாலினாமியல்னு வரதுனால நம்ம இந்த மாதிரி P dash of gamma is equal to 0 அந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம். ஸோ இட் கம்ப்ளீட்ஸ் த ப்ரூஃப்னு ஏன் கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு தான் இங்கே ப்ரூவ் ஆயிடுச்சு, இஸ் அண்டர் த 0 ஆஃப் த பாலினாமியல் ஆப்வியஸ்லி ஈக்குவல் டு 0. ஓகேவா? இது P dash of gammaன்னு சொல்லும்போது இந்த இடத்துல எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காமாங்கிறத அப்ளை பண்ணீங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஆப்வியஸ்லி இந்த கண்டிஷன் ப்ரூவ் ஆகிடும். ஓகேவா? உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சுதா புரியலையா அப்படின்றது எனக்கு தெரியல. ப்ளீஸ் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அது எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். புரியலனாலும் கீழே புரியலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.